3 நாட்கள் கழித்து மீனாட்சியின் ரூமிலிருந்து ஒரு அலறல் சத்தம் கேட்டது. அந்த சத்தம் கேட்டு வீட்டிலிருந்த அத்தனை பேரும் அடித்து பிடித்து ஓடினார்கள். அவர்களுடன் ஆளுக்கு முன்பு படிகளில் ஏறி ஓடிய பாரி அங்கே அவன் தங்கை இத்தனை நாட்களுக்குப் பிறகு கண்ணீர் விட்டு கதறி அழுவதைக் கண்டு அப்படியே கால்கள் தடுமாற அவள் முன்பு மண்டியிட்டு அமர்ந்தான். அம்மா, என்ன விட்டு போயிட்டியா? என் மேல கோபமா? அதனாலதான் என்ன விட்டு போயிட்டியா? நானும் வரேம்மா. என்ன விட்டு போயிட்டியே, எனக்கு இனி யார் இருக்கா? என்ன அனாதையா விட்டு போயிட்டியேம்மா. என்னையும் உன் கூட கூட்டிட்டு போம்மா. எல்லாமே என் தப்புதான். நான் அப்படி பேசியிருக்க கூடாது. நான் தான் கோபக்காரி. கோபத்துல என்ன பேசணும்னு தெரியாம பேசிட்டேன். அறிவில்லாதம்மா நான். அதுக்காக இப்படி பண்ணிட்டியே. என்ன குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கிட்டு போயிட்டியேம்மா. நான் அனாதை ஆயிட்டனே என்று கதறி அழுதவளின் கையை கண்ணீருடன் பிடித்தான் பாரி. மீனாட்சி கலங்கிய கண்ணீருடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். யார் சொன்னா நீ அனாதைன்னு? உனக்கு இந்த அண்ணா இருக்கேன். நீ அனாதைல்ல தங்கம். அந்த கண்ணீர் துளி அவள் கைகளில் பட்டு தெறிக்க மீனாட்சி அவனை இப்போதுதான் கவனித்தாள். அவன் யாரென்று தெரியவில்லை. எப்படி உறவு என்று தெரியவில்லை. அவள் எப்படி இங்கு வந்தாள் என்று புரியவில்லை. ஆனால் அந்த நொடி அவளுக்கு அவன் ஆறுதல் தேவைப்பட்டது. அதனால் அப்படியே அவன் மடியில் படுத்தவள் கதறி அழுதாள். அம்மாடி, என் அழகி முன்னே வந்தார். வேணா சித்தி, விடுங்க. அவ அழட்டும். இப்பவாவது மனசு விட்டு அழட்டும் என்று பாரி அத்தனை பேரையும் கை நீட்டி தடுத்தவன் தங்கையின் தலையை கோதி கொடுத்தான். அவள் அழும் வரை அவளுக்கு துணையாக அமர்ந்து அவள் தலையை கோதி கொடுத்தான். அழு தங்கம், எவ்ளோ அழணுமோ அழு. ஆனா நீ அனாதைன்னு சொல்லாத. இனிமே உனக்கு இந்த அண்ணா இருக்கேன். உனக்கு எல்லாமே நான் தான் என்று அன்னை எண்ணி கண்ணீர் விட்டபடி தங்கையை அணைத்து கொண்டான். அதே சமயம் அங்கு மாறனும் அழுதழுது உடல் வற்றி கண்களை சுற்றி கருவளையம் விழுந்து பார்க்கவே என்னவோ போல் இருந்த அருவியை கண்டு மனதளவில் நொந்து கொண்டிருந்தான். எத்தனையோ நாட்கள் கடந்து விட்டது. ஆனால் இப்பொழுது வரை அவனால் தங்கையின் நிலையில் மாற்றத்தை கவனிக்க முடியவில்லை. அவள் ஒவ்வொரு நாளும் பாரியை நினைத்து அழுவதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இப்படி பார்க்கவா அவளை இத்தனை கஷ்டப்பட்டு வளர்த்தான்? இத்தனை கோடி ஆண்கள் இருக்க அவளுக்கு அவன் மீதுதான் காதல் வர வேண்டுமா என்று விதியின் விளையாட்டை பார்த்து அவனுக்கு விரக்தியில் சிரிப்புதான் வந்தது.